டெல்லியில் நடந்த உண்மை சம்பவமான பில்லா ரங்கா கேஸை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் ராக். டெல்லியில ஒரு நாள் சாயங்காலம் ஒரு மிலிட்டரி ஆபீசரோட மகனும் மகளும் காணாம போறாங்க. டீனேஜ் வயசு பசங்களான அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கடுமையான தேடுதலுக்கு பின்னாடி அந்த 2 குழந்தைங்களும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. கொலை பண்ணது யாரு அப்படின்னு போலீஸ் தேடும் பொழுது அது 2 கொலையோட முடியாம நிறைய கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில கொலை பண்ணவங்களை போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இந்த சீரீஸ் சொல்லுது. இந்த சீரீஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் ஜெயபிரகாஷா அலி ஃபசால் நடிச்சிருக்காரு. சீரீஸ் முழுக்க இவர் இன்வெஸ்டிகேட் பண்றது காண்பிக்கப்படுது. இன்னொரு பக்கத்துல ராஜு பாபு அப்படிங்கிற கேரக்டர்ல ஆகாஷ் மகிஜாவும் ரமன்தீப் யாதவும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய கொலைகள், வன்முறைகள், தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு கொடூரமான 2 சைக்கோக்களை நம் கண்முறை காமிச்சிருக்காங்க. 1970s இருக்கக்கூடிய டெல்லியையும் மும்பையும் ரொம்ப அருமையா இந்த சீரீஸ்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ரத்தம் தெறிக்க தெறிக்க அதீதமான வன்முறைகளோட நிறைய மனசு சஞ்சலப்படுத்தும் காட்சிகள் இந்த சீரீஸ்ல உண்டு. 8 எபிசோட்ஸ் கொண்ட இந்த சீரீஸ்ல 7வது எபிசோட்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுறாங்க. அதோட இந்த சீரீஸ் முடிக்கப்படாம 8வது எபிசோட்ல அந்த குழந்தைங்க எப்படி கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது காண்பிக்கப்படுது. வன்முறை எப்படி இந்த சமூகத்துல புறையோடி போயிருக்கு அப்படிங்கிறத இந்த சீரீஸ் நம்ம கண் முன்னாடி காமிக்குது. சீரீஸோட கடைசி சீன்ல அந்த குழந்தைங்க ராஜு பாபு கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு போற மாதிரி ஒரு காட்சி வைக்கப்படுது. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் மாட்டாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை அந்த சீன் நமக்கு கொடுக்குது. ஆனா வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது இல்லையே. இந்த சீரீஸ் ஸ்லோ போனாவும் அதிகமான வன்முறை காட்சிகளோட இருக்கு. ஆனா நிஜத்துல இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய வன்முறையோட இது குறைவாதான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். டைம் கிடைக்கும் போது பாருங்க. இந்த சீரீஸ் அமேசான் பிரைம்ல இருக்கு.